ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன், திரி போட்டு விடலாம். அப்புறம் சூடம் வேணும். சூடம் நம்ம இதுக்கு மட்டும் தடவுறோம் அப்படின்னா ஒரு சூடம் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் துளசி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க துளசி இலை. அதோட பூ அந்த மேலே இருக்குல்ல, அது இருந்தாலும் ஓகே. அப்புறம் சாதாரணமாக விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நம்ம தேய்க்க போகிறோம். விளக்குக்கு இப்போ நான் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நமக்கு வேணுங்கிற அளவு அந்த கரண்டியில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கரண்டியில் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய், நம்ம சாதாரணமாக விவிடி இது மாதிரி எந்த ஒரு பிராண்ட் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சூடை நான் ஒரு கட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அபிக்கு மட்டும் தான் நான் தேய்க்க போகிறேன், அதனால் ஒரு கட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு தேய்க்கணும் அப்படின்னா ஒரு 2 கட்டி சூடம் கூட போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நார்மல் சைஸ் சூடம் தான், அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. கையிலேயே நசிக்கோங்க. நசிக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை நம்ம சூடு பண்ணிட்டு மேலே உடம்புக்கு மட்டும்தான் தேய்க்க போகிறோம். துளசி இலை ஒரு 2-3 இலை சேர்த்துக்கலாம். நான் அந்த பூவையும் கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம போட்டு அந்த எண்ணெய் நல்லா காய்ச்சி தேய்க்கிறப்ப குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சள் அப்படி கெட்டி கெட்டியே சளி இருக்கும். அந்த சளியில் நல்லாவே அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதே சின்ன குழந்தைங்கன்னா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நை நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா சூப்பராக சீக்கிரம் ரெடி ஆயிரும். துளசி எல்லாம் சேர்த்து நம்ம இந்த கரண்டியை விளக்கில் காமிச்சு சூடு பண்ண போகிறோம். அபி ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? பீகாக் வரைஞ்சிங்களா? பீகாக் வரைஞ்சிங்களா? என்ன அக்கா ஸ்கூல் பண்ண அக்காவோட ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கிற? காமிங்க, எங்க பீகாக் வரைஞ்சிருக்குன்னு பாக்குறேன். ஓய் சூப்பரா இருக்கு, கையெடுங்க. அது பீகாக்கா? சூப்பர் தங்க. என்னென்ன கலர் ஸ்கெட்ச் வச்சிருக்கீங்க? சளி பிடிச்சிருக்குதா? சரி, இப்ப இந்த எண்ணெய் தடவிக்கலாமா? கழட்டி எண்ணெய் தடவிக்கலாமா? நெஞ்சில் எண்ணெய் தடவிக்கலாமா? இந்த கரண்டி நம்ம விளக்கில் காமிச்சு சூடு பண்ணுறப்ப துளசியில் சேர்த்துருக்கனால அந்த எண்ணெயில் பட்டு நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும். அதுவும் இல்லாமல் அந்த சூடத்தோட ஸ்மெல்லும் அந்த துளசியோட ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம விளக்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு தடவுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்கணும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு லைட்டாக தொட்டு நம்ம குழந்தையோட நெஞ்சில், அதாவது முன்னாடி பின்னாடி முதுகுலையும் நல்லா நீவி விட்டுருங்க. அது மாதிரி காலையில் நைட்டு 2 வேளை பண்ணுங்கள். ஒரு 3 or 5 days பண்ணிங்கன்னா போதும். நல்லாவே அந்த சளி கரைஞ்சி உங்களுக்கு நல்லா க்யூர் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து கை குழந்தையிலேருந்து 10 வயசு வரைக்கும் குழந்தை வரைக்கும் நம்ம தடவி விடலாம். ஆனால் குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த சூடு மட்டும் பார்த்துட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு குழந்தைங்க அந்த ஹீட் தாங்குவாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. சளி கம்மியாக போனாவே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாம வாமிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் பண்ணால் போதாது. நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணுன்னா, குழந்தைங்களுக்கு முதல்ல ஸ்வீட்டு, நம்ம ஐஸ்கிரீமு, ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் எதுவும் கொடுக்காம அதையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போ தான் சளி சுத்தமாக க்யூர் ஆகும். இது மட்டுமே பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, மற்ற ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டு, கேக்கு அது இது சாப்பிட்ருந்தா சளி சரியாக போகாது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கரெக்டாக ஒரு 3 or 5 days பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும், சளி இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த துளசி இலை கொஞ்சம் சுருங்கிருச்சு. நம்ம எண்ணெயில் போட்டோன்னே அதை படபடன்னு கொஞ்சம் பொரிஞ்சு அதோடய வாசம் நல்லா வரும். அந்த துளசியோட வாசமும் அந்த கற்பூரத்தோட வாசமும் அவ்வளோ சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம தேய்ச்சி விடலாம். இப்போ நல்லா பொரியுது. விளக்கில் காமிச்சோம்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் அந்த எண்ணெய் சூடாகும். இதே நம்ம ஸ்டவ்லலாம் காமிச்சோன்னா நம்ம கம்மியான எண்ணெய் தானே ஊற்றிருக்கோம், அதனால் சீக்கிரம் ஹீட் ஆகிரும். அந்த எசன்ஸ்லாம் இறங்காது. அதனால தான் மண் விளக்கில் நம்ம காமிச்சோம்னா அந்த துளசியோட இதெல்லாம் நமக்கு அந்த எண்ணெயில் கிடைக்கும். இப்போ விளக்கு ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தடவி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிமிந்து உட்காருடா அம்ம. அபி நிமிந்து உட்காரு. சரி நிமிந்து உட்காரு.